திருவண்ணாமலையில ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணை வந்து புல்லட்ல வச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட உன்னை விசாரிக்கணுன்ற மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு இந்த அயோக்கியத்தனமா என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, சுடுகாட்டுல கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கதற பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தனா 2 காவல்துறை அதிகாரிகள். யாருன்னா சுரேஷ், சுந்தர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சின்ன பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. நடிச்சிருந்தா கூட இருந்து விட்டுருக்கலாம். அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட போனையும் பிடுங்கிட்டு போயிட்டு 2 பேரும் தலைமறைவா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. தமிழகத்தையே உலுக்கிய நெஞ்சை பதற வைக்கிற அந்த மாதிரி வார்த்தைகளை இப்ப நான் பேச போறதே கிடையாது. ஏன்னா இந்த விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப வெக்கப்படுற அளவுக்கு தான் இருக்கு. அதிகம் தாண்டி ஒரு பயம் வருது. ஏன்னா அண்ணன் தம்பி எப்படி ஒரு பொண்ணு நம்புறாளோ அதுக்கு அடுத்ததா வந்து ஒரு போலீஸை நம்புவா. இப்ப நானே ஒரு ரோட்ல தனியா போறேன்னா எனக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு வேண்டி நான் ஒரு விஷயம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு போலீஸ் வண்டி இருக்கிற லைட்டு தெரிஞ்சா கூட எனக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு போலீஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா பெண்களுக்கும் மக்கள் எல்லாருக்குமே வந்து போலீஸ் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, திருவண்ணாமலையில ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணை வந்து 2 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தனா 2 காவல்துறை அதிகாரிகள். யாருன்னா சுரேஷ், சுந்தர். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சின்ன பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பாத்துடலாம். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் என்ன பண்றாருன்னா, திருவண்ணாமலை கோவிலுக்கும் வராரு போல. ஏன்னா ஆயுத பூஜை முன்னிட்டு அவங்க இந்த லோடு எல்லாம் ஏத்துவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி திருவண்ணாமலையில அவங்க வராங்க. கரெக்டா வரும்போது ஏந்தல் அப்படின்ற ஒரு பகுதி. அப்ப என்னாச்சுன்னா, இந்த 2 போலீஸ், இந்த 2 அயோக்கியவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த இடத்துல ரைடு போயிருக்காங்க. அந்த நைட்டு காவல்துறை வந்து ஈடுபடுவாங்கல்ல பணியில, அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த லாரியை பார்த்ததும் எப்பவும் போல இறக்கு லாரியில என்ன உள்ள என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லைட்டு போடும்போது 2 பெண்கள் வந்து உள்ள இருந்திருக்காங்க. பார்த்துட்டு எப்படி விசாரிச்சிருக்காங்கன்னா, யார் அந்த 2 பொண்ணுங்க, என்ன பாலியல் தொழில் செய்யற பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிருக்காங்க. இறக்கி அந்த டிரைவர் அப்ப கூட சொல்றாரு போல, எப்படின்னா அது என்னோட சகோதரிகள் தான், என்ன சொன்னாலும் விடல. அந்த டிரைவர் என்ன பண்ணிருக்காங்க, அதோட துரத்தி அமிச்சிட்டு 18 வயசு கொண்ட அந்த சின்ன பொண்ணை மட்டும் சுந்தர் அப்படின்ற போலீஸ் என்ன பண்ணிருக்காருன்னா புல்லட்ல வச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நட உன்னை விசாரிக்கணுன்ற மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு இந்த அயோக்கியத்தனமா என்ன விஷயம் பண்ணிருக்கான்னா, சுடுகாட்டுல கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கதற பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. செஞ்சதோட இல்லாம சுரேஷ்க்கும் கால் பண்ணியிருக்காரு. 2 போலீஸ் போனாங்கல்ல, இங்க வந்து சுந்தர் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து சுடுகாட்டுல வன்கொடுமை செஞ்சிருக்கான். அந்த அயோக்கியத்தனத்தை அதோட விடாம சுரேஷ்க்கும் கால் அடிச்சு வா இந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறதுக்காக சுரேஷ்க்கும் கால் பண்ணியிருக்காரு. இந்த சுரேஷ் என்ன பண்றாரு, இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அதே சுடுகாட்டுக்கு போய் ஆல்ரெடி அந்த பொண்ணு வழியில எப்படியோ துடிச்சிட்டு இருந்திருக்கும், அந்த பொண்ணுகிட்டே போயிட்டு மறுபடியும் பாலியல் வன்கொடுமை சுரேஷ் ஈடுபடுறாரு. சரி, இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம நடிச்சிருந்தா கூட இருந்து விட்டுருக்கலாம். அந்த பொண்ணை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட போனையும் பிடுங்கிட்டு போயிட்டு 2 பேரும் போயிட்டு தலைமறைவா அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுனா ஒரு நாள் ஃபுல்லா அந்த சுடுகாட்டுல நைட்டு இருந்திருக்கு. காலையில என்ன ஆகுதுன்னா, பொதுமக்கள் வந்து அந்த பொண்ணை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பால் பூத்காரங்களோ யாரோ ஒரு பொதுமக்கள் பார்த்திருக்காங்க. எப்பவுமே ஆண்களே குறை சொல்ற இந்த சமுதாயத்துல இப்படியும் சில ஆண்கள் இருக்காங்க. காலையில இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை விடிய காலைல பார்த்துட்டு பொதுமக்கள்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா கூட கூட்டிட்டு போயிட்டு லாரி கிட்ட விட்டுருக்காரு. ஸோ அப்போ அங்க இருந்து பொதுமக்கள் பார்த்து இல்லை இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு GH அங்க திருவண்ணாமலையில இருக்க GHல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரேப் கேஸ்ன்னு அப்பதான் கொண்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா, ஆண்களே எல்லாரும் தப்புன்னு சொல்ல முடியாது, இப்படியும் ஒரு நல்ல மனுஷன் அந்த இடத்துல இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு காவல் அதிகாரியை பத்தி பேசணும்னா, ஆய்வாளர் சுதாகர், இவர்கிட்ட வந்து இந்த விஷயம் காதுக்கு வருது. இவர் உடனே விசாரணை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அந்த நார்த் ஜோன்ல அந்த டைம்ல யார் வந்து டியூட்டி பார்த்தது, அவங்கள போய் பிடிங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு, அதுவும் புல்லட் வச்சிருக்க பையன் சொன்னோடனே பிடிச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு இந்த பொண்ணை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வந்தோடனே அவங்க 2 பேரும் மறுநாள் வர சொல்றாங்க. கண்டுபிடிச்சாச்சு. வர சொல்லி பாருமா அடையாளம் காட்டுன்னு பொண்ணை காட்டும் போது மத்தியில வந்திருக்காங்க. ஸோ இல்ல நீ போயிட்டு யூனிஃபார்ம்ல 2 பேரும் வாங்க, யூனிஃபார்ம்ல வந்தா இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்க கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ யூனிஃபார்ம்ல வராங்க. அந்த ஆந்திர மாநில பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இவங்க தான், இதோ இவன் போய் தாடி வச்சிருந்தான், இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேப் பண்ணா, இவன் தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனான்ற மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாது. அந்த பொண்ணு வந்து ஒரு ஆந்திர மாநிலத்து பெண். ஸோ அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ணாங்கன்னு கேட்டோம்னா,
முதல்ல அவங்களுக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய தண்டனை என்னன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. செம்ம பெரிய தண்டனை. நான் என்ன சொல்றேன்னா, இந்த தண்டனைகள்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், முதல்ல இங்க இந்த குற்றங்களே நடக்கக்கூடாது. தண்டனைன்றது ரெண்டாவது விஷயம். இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமா ஒரு விஷயம் பண்றான்னா, அவ்வளோ தைரியம் இருக்குன்னா, இங்க குற்றங்கள் வந்து நடக்கிறதே முதல்ல தடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு என்ன தண்டனைன்றதே நம்ம செகண்டுக்கு போகணும். அதுவும் இவங்க போலீஸ் அந்த மாதிரி அவங்க எவ்வளோ கேஸ் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தனை பிடிச்சா நம்ம இந்த வகையில மாட்டுவோம், எவ்வளோ ஈஸியா வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம மாட்ட நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிட்டும் இவங்க எவ்வளோ துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அந்த ஆந்திர மாநில பெண்ணோட பாதுகாப்பு இன்னைக்கு போயிருக்கு. அந்த ஆந்திர மாநில பெண்ணுக்கு என்ன நியாயம் கிடைக்க போகுது? நியாயம்னு பார்த்தனா அவங்கள பிடிச்சி ஜெயில போடுவாங்களா, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? அதெல்லாம் ஓகே. பண்ணி என்னங்க பிரயோஜனம்? இதுக்கப்புறம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா தமிழக அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை வந்து இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக வந்து கண்டிப்பா எடுக்கணும். நான் எப்படி பார்த்தா ஒரு 2 பெண்களை நள்ளிரவுல ஒரு லாரியில பாக்குறாங்கன்னா என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல எப்படி யோசிச்சிருக்கணும்னா, அந்த பெண்கள் வந்து வலுக்கட்டாயமா அவன் கூட்டிட்டு போறானா, இல்ல அந்த பெண்கள் உண்மையாலே பாலியல் தொழில் செய்யறவங்களா, இல்ல அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமா? ஸோ இந்த கண்ணோட்டத்துல அவர் யோசிச்சிருக்கணும். ஆனா நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், நான் கூட்டிட்டு போறேன், விசாரணை நடத்துறேன்ற பேர்ல கூட்டிட்டு போயிட்டு சுடுகாட்டுல வச்சு 2 பேர் அந்த பெண்ணை வந்து வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதுக்கு கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பயிரை மேஞ்ச வேலி அப்படின்னு ஒரு பழமொழியை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம இங்கிருந்து 1000 விஷயம் பேசினாலும் அந்த பெண்ணோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. மொத்தமா காவல்துறையை நான் குற்றம் சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த இடத்துல சுதாகர் மாதிரியான ஒரு நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க. ஏன்னா மொத்தமா போலீஸ் ஒரு தப்பு பண்ணா போலீஸ் உள்ள போட்டு மறைச்சிருவாங்கன்னு மாதிரி இல்லாம எக்ஸாக்டா அன்னைக்கு யாரு புல்லட் ஓட்டுனான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கைது செய்யற அளவுக்கு அந்த சுதாகர் வந்து அன்னைக்கு அவங்க கிட்ட கேஸ் போகும்போது நல்ல விஷயமா நடந்திருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு பாராட்டுகள். ஆண்களே தப்பா சொல்லனாலும் அங்க ஒரு உண்மையாலே ஒரு அன்னைக்கு காலையில அந்த பொண்ணுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது ஒரு ஆண் அந்த பெண்ணை மதிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆண்களும் இருக்காங்க. இந்த 2 காவல்துறையை சேர்ந்த சுரேஷ், சுந்தர் இவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தண்டனை கொடுக்கணும்? இந்த சம்பவத்தை பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கேஸ்ல என்ன அடுத்த அப்டேட்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.